வணக்கம். மேற்குறி செய்திகள். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னை தெரேசாவின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.எஸ்.பி. ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை அடுத்து பல்வேறு கிறிஸ்துவ அமைப்பினர் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரேசாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அபிஷேகப்பாக்கம் அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பல்நோக்கு மேடையை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ளது அரசு துவக்கப்பள்ளி. இதன் வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்வில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி, தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சுப் போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்திடும் வகையில் பேச்சுப் போட்டி ரோஷ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் துவங்கி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, சுய மரியாதைக்காரர் கலைஞர் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பேசி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழக அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் காட்டுநாயக்கன் பழங்குடி மக்களை எஸ்டி பிரிவில் சேர்க்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்திரையர்பாளையம் மதுரை வீரன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மார்ஷியல் அகாடமியில் பிளாக் பெல்ட் மற்றும் ஜப்பான் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிளாக் பெல்ட் 8வது டான் டிகிரி ஜப்பான் சான்றிதழ் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி ஜப்பானீஸ் கோஜிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஹன்ஷி டாக்டர் விஆர்எஸ் குமார் 45 ஆண்டு காலம் கராத்தே தற்காப்பு கலை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இதனையடுத்து ஜப்பானிலிருந்து வருகை தந்த ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனபு சாட்டோ 8வது கருப்பு பெல்ட் மற்றும் ஜப்பான் சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியானது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி நமச்சிவாயம், கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்க தலைவர் கார்த்திகேயன் உட்பட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 பிஃபார்ம் சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்படவுள்ள பிஃபார்ம் இடங்கள் குறித்த விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது.
அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரசா கல்லூரியில் மொத்தம் 59 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு 36 இடங்கள், காரைக்காலில் 9, ஏனமில் 1, மாகியில் 1 என பிராந்திய ரீதியாக நிரப்பப்பட உள்ளது. இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் 3, பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் 7, என்ஆர்ஐ இடங்கள் 1 என்று நிரப்பப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, ராக் என மொத்தம் 3 கல்லூரிகளுக்கும் 110 பிஃபார்ம் சீட்டுகள் உள்ளன. இந்த 110 இடங்களும் பொது 55, ஓபிசி 12, எம்பிசி 20, எஸ்சி 18, மீனவர் 2, முஸ்லிம் 2, பிடி 2 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. உள்ஒதுக்கீடாக விடுதலை போராட்ட வீரர்கள் வாரிசுகளுக்கு 4, மாற்றுத்திறனாளிகளுக்கு 6, முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்திற்கு 3, விளையாட்டு வீரர் குடும்பத்திற்கு 1 என இடங்கள் அளிக்கப்பட உள்ளது. மதர் தெரசா கல்லூரியில் ஒரு இடம் என்ஆர்ஐ ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள 58 சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் 110 என மொத்தம் 168 பிஃபார்ம் இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமான புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளோம். உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பிளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை தகவல் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் சாமி வேடமெடுத்து பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்கிட கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த வாரம் கோவில் திருவிழாவிற்கு வந்து சாமி வேடமிட்டு யாசகம் எடுத்த பழங்குடியின முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த சிதம்பரம் பழங்குடியினர் வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதி இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வெளி மாநிலத்திலிருந்து புதுவைக்கு வரும் அனைவரின் உயிர் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவான் கண்டன உரை நிகழ்த்தினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈருளர் பாதுகாப்பு இயக்க பிரபா, கல்விமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது. வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் புதிய பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நிறுவன தலைவர் செந்தில் பேசும்பொழுது, நமது சமுதாயம் முன்னேற அனைவரும் பாடுபட வேண்டும், தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது, நல்லதை மட்டுமே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார். இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரமோற்சவ விழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டுச் சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரமோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 64வது ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வந்தது. தினமும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்ட விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டுச் சென்றனர். முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப் தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்துவிட்டதாகவும், இதனிடையே வெளியூரில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதனை அடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
லாரி வாடகையை 15% உயர்த்தி தர வேண்டும். அரசு நிர்ணயித்துள்ளது போன்று டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை அளிக்க வேண்டும். சுமையேற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உட்பட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புசி ஹண்ட் கிளப் சார்பில் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியை திரைப்பட இயக்குநர் பாக்யராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் புசி ஹண்ட் கிளப் சார்பில் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வு ஹோட்டல் ரெசிடென்சி டவரில் நடைபெற்றது. புசி ஹண்ட் கிளப்பின் இயக்குநர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் பல முன்னணி நிறுவன தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புசி ஹண்ட் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் வாஸ்கோ நிறுவன அலுவலர்கள் செய்திருந்தனர்.